சப்பாத்தி மாவு பிசைஞ்சு உங்கள் கை வலிக்குதா? இனிமேல் கவலை வேண்டாங்க. சப்பாத்தி மாவு பிசைய உங்கள் கைகளே தேவையில்லை. அவ்வளோ சாஃப்டாக நம்ம கைகள் யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து சப்பாத்தி மாவு பிசையலான்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சப்பாத்தி வந்து நல்ல லேயராக வரதுக்கும் நல்ல ரவுண்டாக வரதுக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கட்டை இல்லாமல் எப்படி உருட்டலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்ம சப்பாத்தி வந்து ஒவ்வொன்றும் நம்ம உருட்டி வைக்கும் போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஒன்றோடு ஒன்று ஒட்டும். அது ஒட்டாமல் எப்படி நம்ம சப்பாத்தி உருட்டி வச்சுட்டு மொத்தமாக நம்ம போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கைகளே யூஸ் பண்ணாமல் எப்படி சப்பாத்தி மாவு பிசையலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு கோதுமை மாவு வந்து 1 கப் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கப் வச்சு எடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1 கப் வந்து நல்லா நிறச்சி முட்டி எடுத்துகிட்டு நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ 1 கப் நம்ம அளந்தாச்சு. இதை நம்ம எதில் போட போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் தான் போட போகிறோம். கொஞ்சம் தண்ணியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நிறைய தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா கொஞ்சம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் வந்து மேக்ஸிமம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் மாவு வந்து அடியில் ஒட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து ஆப்ஷனல் தான். இப்போ 1 கப் மாவுக்கு 1/2 கப் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 1/2 கப்பு தண்ணி மொத்தமாக சேர்க்க வேண்டாம். 1/4 கப் தண்ணி வந்து முதல்ல சேர்த்து கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்கி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ அடித்தப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்குது, அதனால் அந்த முழு தண்ணியும் நான் ஊற்றிக்கிறேன். 1 கப் தண்ணிக்கு 1/2 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம மிக்ஸி ஜார்லேயே கை எதுவுமே யூஸ் பண்ணாமல் சூப்பராக வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேயே பிசைஞ்சு எடுத்தாச்சு. கைகளில் எதுவுமே மாவாகாமல் அழகாக வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு நம்ம மிக்ஸி ஜார்லேயே. இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம கைகளில் பிசைகிறதோட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதிக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் பிசைய வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் சின்ன ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்தாலே நல்ல ஒரு சாஃப்டான மாவு நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா அமுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்ல மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாவை நல்லா நம்ம ரெஸ்ட் பண்ண வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு சாஃப்டான மாவு வந்து கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம ரெஸ்ட் பண்ண விடணும். 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட் பண்ண விடணும். அதுக்கு முன்னாடி இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடித்த மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நல்ல மாவு வந்து இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஈஸியாக நான் சொல்லித்தரேன். இது இப்படி அடிக்கிறதுனால மிக்ஸி ஜார் வந்து நிறைய வந்து கஷ்டமாக இருக்குமே கழுவ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ரொம்பவே சிம்பிளாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் வந்து 2-3 பல்ஸ் நீங்கள் ஓட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மாவெல்லாம் சுத்தமாக நம்மளுக்கு க்ளீனாகி வந்துடும். மாவு வந்து கொஞ்சம் கூட ஒட்டி இருக்காது, அந்த லிக்யூடில் எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு ஊற்றிட்டு கழுவி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வந்து சுத்தமாக க்ளீன் ஆகிருக்குன்னு. இதே மாதிரி மூடியும் கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். 1-2 தடவை நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக அந்த சோப்பு நுரெல்லாம் போயிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே ஈஸி தான். மாவு நல்லா இப்போ வந்து ஊறி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ அழகாக வந்து விரல் இறங்கி ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி வந்து நல்லா லேயராக வரதுக்கு நான் சொல்கிறேன் இந்த சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவை என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மாவு வந்து உருட்டி சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள லேயர் வந்து அதிகமாக இருக்கும், நல்லா வந்து அழகாக வேகும். உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்ல லேயராக வரணுன்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக லேயரான சப்பாத்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மாவு வந்து உருட்டி வைக்கும்போது இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல லேயர் சப்பாத்தி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை இல்லாமல் எப்படி நம்ம மாவு வந்து திரட்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து சப்பாத்தி மாவு கவர் தான் எடுத்திருக்கேன். அதை 4 பக்கமும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து லேசாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க உருண்டையை வச்சுட்டு மடித்து விட்டுக்கலாம் இன்னொரு பக்கத்தை. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளாட்டான ஸ்டீல் பிளேட்டை வச்சு தான் நான் திரட்ட போகிறேன். இந்த மாதிரி மேலே வந்து ஜஸ்ட்டு ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக வந்து சப்பாத்தி வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கிடைக்கும்.
சப்பாத்தி வந்து திரட்டி வச்சதுக்கப்புறம் சப்பாத்தி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு வச்சு உருட்டாமல் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு உருட்டினீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து நம்ம மொத்தமாக வந்து உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட்டாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி திரட்டி ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஒன்றுக்கு மேலே ஒட்டிடும், எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ சில சமயம் பிஞ்சு கூட போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்காமல் இருக்கிறதுக்கு இனிமேல் சப்பாத்தி உருட்டும் போது இந்த சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா 10க்கு மேலே அதிகமாக சப்பாத்தி சுட்டாலும் ஒன்றுக்கு மேலே ஒட்டவே செய்யாது. மொத்தமாக நம்ம செஞ்சு வச்சுட்டு சுட்டு எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம திரட்டி வச்சுட்டு ஒரு அடியாக நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவு பாகம் வந்து மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அடுத்த சப்பாத்தி வைக்கும்போது அது கண்டிப்பாக வந்து ஒட்டவே செய்யாது. ஆனால் கோதுமை மாவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்றுக்கு மேலே வைக்கும்போது கண்டிப்பாக ஒட்டும். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு நீங்கள் இனிமேல் சப்பாத்தி திரட்டி பாருங்கள், கண்டிப்பாக ஒட்டவே செய்யாது, கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒட்டாது. இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் நான் திரட்டிட்டேன். இதை வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாலும் லேயராக அழகாக வருது, ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டவே இல்லை. இது எதனாலன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு திரட்டினதுனால தான். ஸோ அதனால் இனிமேல் சப்பாத்தி திரட்டும் போது கோதுமை மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அட் ஏ டைமில் நம்ம நிறைய சப்பாத்தி வந்து சுடலாம். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ சப்பாத்தி திரட்டும் போது இந்த சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அட் ஏ டைமில் நிறைய சப்பாத்தி வந்து நம்ம சுட்டெடுக்கலாம். ஒவ்வொன்றும் நம்ம திரட்டி சுட்டெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக சப்பாத்தி சுடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கடைசி சப்பாத்தி எடுக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சப்பாத்தி மாவு வந்து பிசைகிறதுக்கும் சப்பாத்தி திரட்டுறதுக்கும் நான் சொன்ன டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தி வந்து நல்லா ஈவனாக வெந்து வரதுக்கு ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி கல் நல்லா சுட்டதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுட்டு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சின்ன பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க, திருப்பி ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பபுள் இந்த சைடும் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பெரட்டி போட்டுட்டு நம்ம கையில் இந்த மாதிரி மசிக்கிற மேஷர் இருந்து அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஈவனாக வந்து வெந்து வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா பெரட்டி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வந்து ஈவனாக குக்காகி வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் செய்யணும். இது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா குக் ஆகாது. கொஞ்சம் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து சப்பாத்தி வந்து குக்காகி வரும், நல்ல சாஃப்டான சப்பாத்தியும் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மாவு பிசைகிறதா இருந்தாலும் சரி, மாவு திரட்டுறதா இருந்தாலும் சரி, நல்லா ஈவனாக குக் ஆகிறதுக்கும் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டைம் கிடைக்காம செக் அவுட் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். Until that, thank you.